வணக்கங்க. இப்போ நம்ம பார்க்குற ஹாரோஸ்கோப் இது வந்து நார்த் இண்டியன்ஸ் அவருடைய ஹாரோஸ்கோப் நார்த் இந்தியாவுங்க. ஆக்சுவலா அங்க நான் ஒரு வாஸ்து பார்க்கறதுக்காக சமீபத்தில போயிருந்தேன். நான் போனது வேற ஒருத்தருக்காக போயிருந்தோம். அங்க இவரு வந்து அட்வைசரா வராரு. இந்த பில்டிங் எப்படிலாம் அழகுபடுத்தலாம் அப்படின்ட்டு ஒரு அட்வைசரா வராங்க. அப்ப நான் அங்க வாஸ்துக்கு உண்டான பலன்கள்லாம் நம்ம பார்க்கும்பொழுது ரொம்ப ஆச்சரியப்பட்டு, எங்க வீடையும் வந்து பாருங்கன்னு சொல்லி கூப்பிட்டு போறாரு. அந்த வீட்டோட டிராயிங் நான் உங்களுக்கு கடைசியா காமிக்கிறேன். அந்த வீட்ல நம்ம என்னென்ன மாரியான ப்ராப்ளங்கள், என்ன ப்ளஸ்ஸு, என்ன மைனஸு இது எல்லாமே நாம அங்க பார்க்குறோம். அவங்க வீட்டுக்கு வந்து நார்த்து ரோடு, ஈஸ்ட் ரோடு, சவுத் சைடு வந்து இவங்களே ரோடு ஒண்ணு விட்டுருக்காங்க. அந்த ஒரு 20 பேர் பக்கம் இருப்பாங்க அபார்ட்மெண்ட்ல. அவங்களே விட்டுருக்காங்க. அப்ப அந்த வீட்ட பார்த்துட்டு, இந்த வீடு உங்களுக்கு மேக்ஸிமம் செட் ஆகாது. நீங்க வேற பக்கம் மாத்திக்கங்க. நம்ம இத ஆல்டர் பண்ண முடியாது. அபார்ட்மெண்ட்டா இருக்கனால. இண்டிவிஜுவல் ஹவுஸ்னா கூட பார்த்துக்கலாம். இது மெயின் என்ட்ரன்ஸே ப்ராப்ளமா இருக்கிறதுனால, கீழ ஒரு வீடு, மேல மாடி வெவ்வேற வீடா இருக்கனால, கீழ் ஃப்ளோர் எடுத்திருக்காங்க. அதாவது ஃபர்ஸ்ட் ஃப்ளோரு. அதுக்கு நேர் ஈஸ்ட்ல இவங்களுக்கு இல்ல. 2ண்ட் ஃப்ளோர், 3ர்ட் ஃப்ளோர் எடுத்துட்டாங்க. நான் அத பத்தி விளக்கமா உங்களுக்கு சொல்றேன். அப்ப அவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஜாதகத்தையும் பார்த்து சொல்லுங்கன்னு அனுப்பிச்சாங்க. இப்ப இவருடைய ஹாரோஸ்கோப்ல வந்து நம்ம சூலூர் ஜிகே சிஸ்டத்துல பார்த்தோம் அப்படின்னா, இவர் ஜாதகத்துல புதன், சுக்கிரன் பரிவர்த்தனை. இப்ப லக்னத்த எந்தெந்த கிரகங்கள் தொடர்பு கொள்ளுதுன்னா, லக்னத்த கேது, சூரியன், புதன், சுக்கிரன், குரு தொடர்பு கொள்ளுது. ஃபர்ஸ்ட் தொடர்பு கொள்ளக்கூடிய கோள் கேது. இவங்ககிட்ட அந்த ஆன்மீகம் சார்ந்த ஆக்சுவலா அவங்க வந்து ஒரு பேசிக்காகவே அவங்க வந்து ஒரு ஹிந்து கல்ச்சர நல்லா ஆன்மீக ரீதியா ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு குடும்பம். அப்ப இவருக்கு வந்து இந்த லக்னத்துல கேது இருக்கிறதுனால, அதனுடைய பாரம்பரியமா இவங்க வழிபாடுகள், பக்தி, சிவன வழிபாடு பண்றது, கிருஷ்ணன வழிபாடு பண்றது, இந்த மாரி சிலைகள வச்சு வழிபாடு பண்ணக்கூடிய பழக்கங்கள் இவங்க வம்சாவளியிலயும் இருக்கு. அதுல இவருக்கு கூடுதலான ஈடுபாடுகள் இவருக்கு இருக்கு. இப்ப இவர் ஜாதகத்துல லக்னாதிபதியான புதனும், சுக்கிரனும் பரிவர்த்தனை. இப்ப பாருங்க, இந்த லக்னாதிபதியான புதனுக்கு சுக்கிரன், குருவோட தொடர்பு இருக்கு. சந்திரனுடன் தொடர்பு இருக்கு. எனக்குமே லக்னாதிபதிக்கு புதனுக்கு 2, 9 கூடிய சுக்கிரனும், அதுக்கப்புறம் 4, 7 கூடிய குருவும், 11 கூடிய சந்திரனும் இந்த தொடர்பு இருக்கு. இந்த 2, 11ஓட தொடர்பு இவர் ஜாதகத்துல இருக்கிறது ஒரு பெரிய பொருளாதாரத்துக்கு ஒரு பெரிய லக்குன்னு சொல்லலாம். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இவரோட ஹாரோஸ்கோப்ல சனி சனி வந்து இங்க செவ்வாயோட பார்வையில் இருக்கு. அதுக்கப்புறம் குருவோட சேர்க்கையில் இருக்கு. இப்ப இந்த செவ்வாய் வந்து இங்க சனியை 4ஆம் பார்வையா பார்க்குது. குருவும் இங்க சேர்க்கையில் வருது. அப்ப இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த குரு வக்ரமாய் உள்ள வர்றதுனால, இவருடைய ஹாரோஸ்கோப்ல சனி செவ்வாய்க்கு பதிலா சனி குரு அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்ப என்ன ஆகுதுன்னா, இந்த சனி குரு சேர்க்கை தொழில் ரீதியான வகையில சிஸ்டமேட்டிக்கா பண்ணுவாங்க. ரொம்ப டெவலப் பண்ணுவாங்க. ஒரு ஒரு புதிய பரிணாமத்தையே குடுத்துருவாங்க. ஒரு பெரிய பொருளாதாரத்த சம்பாரிச்சுருவாங்கன்னு கான்செப்ட் பிருகுநந்தி நாடில இருக்கு. 10 கூடைய புதனும் இவர் ஜாதகத்துல வந்து பார்த்தீங்கன்னா, சுக்கிரனுடன் சம்பந்தம், 11 கூடைய சந்திரனுடன் சம்பந்தம். இவர் பில்டிங் ரிலேட்டடா அழகுகள் பண்றது தான் இவருடைய மெயினான ஒர்க். பழைய பில்டிங் எல்லாம் எடுத்து, அதை வந்து நெறைய டெமாலிசிஸ் பண்ணி, அது நியூ கான்செப்ட்ல இன்டீரியர்லேருந்து எல்லாமே அட்வைஸ் பண்ணி, இன்ஜினியருக்கு, ஆர்க்கிடெக்ட்டுக்கெல்லாம் இவர் போய் அட்வைஸ் பண்ணி, அதில இவருக்கு ஒரு பெரிய லாபங்கள் குடுத்துருவாங்க. அந்த மாரி நெறைய பில்டிங் பண்ணியிருக்காரு. ரியல் எஸ்டேட்டும் பண்றாங்க. இப்ப இவரு சம்பாரிக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டா, இவரு ஜாதகத்துல வந்து சம்பாரிக்கிறதுக்கு நெறைய விதிகள் இருந்தாலும் கூட, அதுல ஒரு விதி என்ன அப்படின்னா, இவருடைய ஜாதகத்துல வந்து 2ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கிரனுக்கு குரு, புதனோட சந்திரனோட தொடர்பு இருக்கிறது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். அதுக்கு காரணம் வந்து 2 கூடைய சுக்கிரன் பரிவர்த்தனைக்கு அப்புறம்
குருவை தொட்டு பொருளாதாரத்தை தரக்கூடிய குருவை தொட்டு பப்ளிக் சப்போர்ட் 4ஆம் பாவங்கிறது லேண்டு ரியல் எஸ்டேட்டு, அதுக்கப்புறம் 7ஆம் பாவங்கிறது பப்ளிக் சப்போர்ட்டு, அதுக்கப்புறம் 11 கூடிய சேர்க்க நிறைய பேர் கூட்டாக சேர்ந்து ஒரு பெரிய சம்பாத்தியத்தை சம்பாதிக்கிறாங்க. சனியும் குருவோட சேர்ந்துருக்கு. 10ஆம் பாவத்துக்கு சந்திரனோட தொடர்பு, 11 கூடியுடைய தொடர்பு 10ஆம் பாவத்துக்கு வருது. இப்போ இதில் என்ன அப்படின்னா, யார் யார் வீடெல்லாம் வந்து அவங்க இவர் ஒரு 300-400 வீட்டுக்கு அட்வைஸராக இருந்தாலும் இவர் குடியிருக்கக்கூடிய வீடு வாஸ்து பிரகாரம் இல்லை, அதுக்கான டிஸ்டர்பன்ஸ் அவர்கிட்ட இருக்கு. அதுக்கான பிளானட் காரணம் என்னன்னு நான் சொல்றேன். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா யார் யாருக்கெல்லாம் லக்னத்துல கேது இருக்கோ, யார் யாருக்கெல்லாம் லக்னம் அல்லது ஜீவக்கோள் குரு ராகு கேதோட தொடர்பு வருதோ அவங்க ஆரஸ்கோப்ல எல்லாம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா அவங்களோட இடம் வந்து தெருத்தாக்கம் வர்றது, இடம் வந்து குறுகலா இருக்கிறது, இல்லை கட்டாயி இருக்கிறது, ஒரு ஸ்கொயரா இல்லாம. இப்போ அவங்க இடம் பார்த்தீங்கன்னா சில பேர்த்துக்கு இப்படி வரும், லேண்ட் இப்படி இருக்கும், அந்த இடத்துக்கு வந்து தெருத்தாக்கங்கள் வரும், ரோடு தாக்கம். இந்த மாதிரி லக்னத்துக்கோ அல்லது ஜீவக்கோளுக்கோ ராகு கேது தொடர்பு இருக்கிறவங்களுக்கு இந்த ஃபால்ட் வரும். ரெண்டாவது, யார் யார் ஜாதகத்துலலாம் 8ஆம் அதிபதி 4ஆம் பாவத்துல 4ஆம் அதிபதியோட தொடர்பு இருக்காங்களோ அவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா வீடு கட்டணும். இவங்களுக்கு என்ன ஆகுன்னா இடமோ அல்லது பில்டிங்கோ அல்லது என்விரான்மெண்ட்டோ அவங்களுக்கு வாஸ்து ரிலேட்டடா அதோடைய கோட்பாட்டுக்கு இல்லாமல் போகும். இவருக்கு பார்த்தீங்கன்னா 4ஆம் பாவத்துல செவ்வாய், 4ஆம் பாவத்துக்கு 3 8 கூட தொடர்பு, கன்னியா லக்னம், 3 8ஆம் அதிபதியான செவ்வாய் 4ஆம் பாவத்துக்கு தொடர்பு. அதே மாதிரி குரு 4ஆம் அதிபதி குரு, இந்த குருவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவருடைய ஆரஸ்கோப்ல செவ்வாய் தொடர்பு வருது, சனியோட தொடர்பு வருது, சூரியனோட தொடர்பு வருது. அப்ப இவர் 8 காரகத்துவம், 6 காரகத்துவம், இவர் 12 காரகத்துவம். அப்ப இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு அவங்க இடம் வாங்கி பில்டிங் கட்டும் பொழுது ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா இந்த குரு வந்து 4th லார்ட். அதுக்கப்புறம் செவ்வாய் நம்ம மெயினா பார்ப்போம். இந்த ரூல் வந்து 90% எல்லா இடத்துலையும் பொருந்தது. இவர் ஜாதகத்துல பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கு கேதோட சேர்க்கை. ரெண்டாவது வந்து சூரியன் புதன் வந்துடுறாரு. இந்த சூரியன் 12 கூடியதா இருந்தாலும் 1 10 கூடியவர், அதோ ஒரு பெரிய பலம். அப்ப இவருக்கு என்ன ஆகுதுன்னா செவ்வாய் கேதுடன் இணைவு, இது மேஜரான ஃபால்ட். ரெண்டாவது சூரியன் இணைவு காரகத்துவம் ஓகே, பட் இவர் 12ஆம் அதிபதி. அதுக்கடுத்து புதன் தொடர்பு கொள்றதுனால இவருக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் இருக்கு. அப்ப இந்த செவ்வாய் கேது தொடர்பு கொள்றவங்களுக்கும் அவங்களுக்கும் நம்ம எப்படி இந்த ராகு கேது மாதிரி செவ்வாயுடன் 8 குடையவன் அல்லது 12ஆம் அதிபதி தொடர்பு அல்லது ராகு கேது தொடர்புகள் வரும் பொழுது, ராகுவோட கேது தொடர்பு வரும் பொழுது அது எப்படி சட்ட சிக்கல் வில்லங்கம் இருக்குமோ அதே அளவுக்கு அந்த இடத்துல மிகப்பெரிய வாஸ்து ரிலேட்டடான அத்தனை கோட்பாடுகளுமே தலையில இருக்கும். அவங்கெல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் இங்கிருந்த பெரிய பொருளாதாரத்தை சம்பாதிச்சேன், அதனால இந்த வீடு நல்ல வீடு தானேங்கிறாங்க. பட் அவங்க மனைவி ஆரஸ்கோப்போ குழந்தை ஆரஸ்கோப்பு அந்த வீடு இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம சொன்னோம் இந்த இடத்துல வந்து நார்த் ஈஸ்ட், அவங்க வீட்டில் என்ன ப்ராப்ளம்னா அந்த வீட்டில் வந்து ஒரு ஒரு மேஜரான ஃபால்ட் என்ன அப்படின்னா, இது வந்து அவங்க கீழ் ஃப்ளோர், அதாவது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் அப்பார்ட்மெண்ட்ல ஃபர்ஸ்ட் ஃப்ளோரு. இவருக்கு வந்து நார்த் ரோடு இருக்கு, ஈஸ்ட் ரோடு இருக்கு, சவுத் வந்து இவங்களாக விட்டுருக்காங்க. ஒரு 20 குடும்பத்துக்கு மேல ஒரு பாதை விட்டுருக்குறாங்க. இவர் இந்த கார்னர் ஃபிளாட்ல இருக்கார். இவர் என்ன பண்ணிட்டாருன்னா, இது வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் எடுத்துட்டாரு. இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல வந்து ஈஸ்ட் சைடு வந்து இன்னொருத்தர் இருக்காரு. கார்னர் வந்து இவருக்கு சேருது, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இவருக்கு சேருது. செகண்ட் ஃப்ளோர் இதுக்கு நேர் மேல வந்து பாத்தீங்கன்னா
செகண்ட் ஃப்ளோரில் இந்த பார்ட் டோட்டலாக எடுத்துட்டார். இது வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோரு, இது வந்து செகண்ட் ஃப்ளோர். அப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு நேர் ஈஸ்டில் இருக்கிறது இவருக்கு இல்லை. அப்போ இங்கே தான் இவருக்கெல்லாம் பெட்ரூம் எல்லாம் இந்த பக்கம் தான் இருக்குது. இவர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வந்து ஹாலு சமையல் ரூம் கொடுத்துட்டாங்க. ஸ்டேர் கேஸ் இப்படி ஏறி போகிறாங்க. ஏறி போயாச்சுன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வந்து செகண்ட் ஃப்ளோரில் வந்து 2 பெட்ரூமு, அதுக்கு மேலே தேர்ட் ஃப்ளோரில் பெட்ரூம் வச்சுருக்காங்க. அப்போ இவங்களுக்கு ஈஸ்ட் பகுதி அடுத்தடுத்த அப்பார்ட்மெண்ட்டை இவங்க வாங்கி அதுக்கு இன்னர் ஸ்டேர் கேஸாக கொடுத்து அங்கே வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா இந்த இடத்துல நார்த்து டு சவுத் வரைக்குமே ஒரு பெரிய லோடிங் ஏரியாவாக ஆகுது. அதில் என்ன பண்ணுறாங்கன்னா செகண்ட் ஃப்ளோரில் வந்து இது செகண்ட் ஃப்ளோர்னு வச்சுக்கோங்க, 2 பெட்ரூம் கொடுக்குறாங்க. இந்த 2 பெட்ரூமுக்கு இது வந்து நார்த்து, இது வெஸ்ட்டு, சவுத்து, ஈஸ்ட்டு. இந்த பெட்ரூமுக்கு வந்து சவுத் வெஸ்ட் என்ட்ரன்ஸு, இந்த பெட்ரூமுக்கு நார்த் வெஸ்ட் என்ட்ரன்ஸ். அப்போ 2 என்ட்ரன்ஸுமே தப்பு. இது என்ன பண்ணுறாங்கன்னா இந்த பெட்ரூமுக்கு நார்த் ஈஸ்டில் ஸ்டேர் கேஸ் போடுறாங்க. இந்த பெட்ரூமுக்கு இந்த ஃப்ளாட்டில் சவுத் வெஸ்ட் இதுதான், இந்த ஃப்ளாட்டுக்கு நார்த் ஈஸ்டில் போட்டுடுறாங்க. ஆக்சுவலாக இதோட கம்பேர் பண்ணும்போது இது சவுத் ஈஸ்ட் பெட்ரூமாக வரும். அவங்களுக்கு இந்த ஃப்ளோருக்கு இதுதானே சவுத் வெஸ்ட்டுன்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. அப்போ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நார்த் ஈஸ்டில் ஸ்டேர் கேஸ். இப்போ நார்த் ஈஸ்ட் ஸ்டேர் கேஸ் வரும் பொழுது அந்த இடத்துல வந்து கண் பாதிக்கிறது, அதே மாதிரி டிரான்சிட் சரியில்லை, கிரகங்கள் சரியில்லைன்னா அந்த காலகட்டங்களில் இந்த ஸ்டேர் கேஸ் சேர்ந்து சூசைட் ரிலேட்டடான எண்ணங்கள், உடம்புல வந்து இம்யூனிட்டி கம்மியாகிறது, எலும்புகள் உடையிறது, இந்த மாதிரியான தன்மைகளை நான் வெஸ்ட்டு பண்ணலாம். இது ஈஸ்ட் ஆஃப் வெஸ்ட்டு வந்து ஒரு ஃப்ளோர் கிட்டத்தட்ட 15 அடி ஸ்டெப்ஸ்லேருந்து கீழே இறங்கணும். இதுக்கு மேலே ஒரு ஃப்ளோர் இருக்குது, அது வந்து பார்த்தீங்கன்னா 30 அடி பண்ணலாம். அப்போ அவ்வளோ டவுன் வந்து வெஸ்ட்டு. அப்போ நம்ம ஒரு இடத்துக்கு மேவரமாக ஒரு 30 அடி ஒரு பெரிய டவுன் இருக்கிற மாதிரி நம்ம நினச்சிக்கணும். அப்படி தான் இந்த வீட்டோட அமைப்புகள் இருக்குது. இந்த மாதிரி வீடு வர்றவங்களுக்கு வித்தியாசமாக இந்த மாதிரி மிகப்பெரிய லெவலில் ஒரு பள்ளம், ஒரு வாய்க்கால், மேவர ஒரு பெரிய ஆறு, இல்லை தெருத்தாக்கம், அப்படி இல்லைன்னா பில்டிங்லேயே அந்த மாதிரி அவங்க ஏதாவது ஒன்று தவறு பண்ணுறாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆரஸ்கோப்புக்கெல்லாம் மேக்சிமம் 8th லார்டு செவ்வாய் 4ஆம் பாவத்தோடையும் அந்த செவ்வாய்க்கு கேதோடையும் 12ஆம் அதிபதியோடையும் தொடர்பு வரக்கூடிய இடங்கள் நான் நிறைய பார்த்துருக்கேன். தலையில இருக்கும் வாஸ்து. அவங்களுக்கு ஒரு நல்ல திசாபுத்திகள் நடக்கும் பொழுது ஒரு பெரிய பொருளாதாரத்தை, மிகப்பெரிய செல்வாக்கு கொடுத்துருது. ஆனால் டிரான்சிட்டு மோசமான திசாபுத்திகள் வரும்போது வாஸ்தவும் ஜாதகம் சேர்ந்து அவங்கள பாதிக்குது. ஒரு வீடு பொருளாதாரம் கொடுத்துருச்சு அப்படிங்கிறதுக்காக அந்த வீடு யோகத்தை தந்துடும், எல்லா வகையிலையும் கணவன் மனைவிக்குள்ள குழந்தைகள் இது எல்லாத்தையும் யோகத்தை கொடுத்துரும் நம்ம சொல்லிட முடியாது. பணம் வர்றதுக்கான காம்பினேஷன் இருக்குது, பணத்தை கொடுத்துருச்சு. அந்த வீட்டுக்கு ஃபஸ்ட்டு, செகண்ட் ஃப்ளோர், தேர்ட் ஃப்ளோரில் நார்த் ஈஸ்ட்டோட சம்மந்தப்படும். நார்த் ஈஸ்ட் பால்கனி, நார்த் ஈஸ்ட் நடந்து போகிற மாதிரி சில ஃபேஸேஜெல்லாம் கொடுத்துருக்காங்க. அது எல்லாமே ஓகே. மேஜர் மைனஸு வெஸ்ட்டு டவுனும் அந்த டோட்டல் ஏரியாவுக்கு சவுத் ஈஸ்டில் பெட்ரூம் வர்றது தான் ஃபால்ட்டு. இப்போ இவங்க வந்து இப்போ என்ன அப்படின்னா டிரான்சிட் ராகு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்துட்டு இருக்கு. இப்போ இவங்களுக்கு நடக்கிற திசாபுத்தியும் ஃபால்ட்டு தான், செவ்வாய் நடந்துட்டு இருக்கு. அதனால இவங்களுக்கு அதுக்கான பிரச்சனை ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. இந்த இந்த ராகு என்ன பண்ணுதுன்னா இந்த சந்திரனையும் பரிவர்த்தனைக்கு அப்புறம் சுக்கரனையும் போய் இந்த ராகு மீட் பண்ணுறாங்க. அப்போ கோச்சார ராகு இங்கே மீட் பண்ணும் பொழுது அவருக்குள்ள ஒரு பயம், வயிறு சம்மந்தப்பட்ட அல்சர், அதே மாதிரி உடல் ரீதியான சில வலி வேதனைகள், பிரச்சனைகள், கெட்ட கனவுகள், தூக்கம் இல்லாமல் இருக்கிறது, அன்பு பாசங்கள் கிடைக்காம இருக்கிற மாதிரி ஒரு பாதிப்பை கொடுக்குது. இப்போ அடுத்தது என்ன ஆகுதுன்னா இந்த சப்போர்ட், இந்த இடத்துல சனி, கோச்சார சனி வந்து இந்த ராக தொடராரு. சரியான பயம், ஏதாவது ஆயிருமோ அப்படிங்கிற பயம், தொழில் ரீதியாகவும் சில நெருக்கடி இருந்தாலும் கூட எண்ணங்கள் ரீதியான நிறைய பயங்கள் கொடுக்குது. இப்போ இந்த சனி என்ன பண்ணுவார்னா அடுத்தது வந்து இங்கே 7 டிகிரிக்கு வரும் பொழுது அல்லது இங்கே 9 டிகிரி 10 டிகிரிக்கு வரும்போது இந்த சனி என்ன பண்ணுவார்னா இந்த லக்னத்தை பார்ப்பாரு, அதுக்கப்புறம் சூரியனையும் பார்ப்பாரு. இந்த காலகட்டங்கள்லாம் அவருக்கு மிக கொடுமையான காலகட்டங்களாக இருக்கும்.
ஏன்னா ஒரு மோசமான கிரக சேர்க்கை லக்னத்தவோ, லக்னாதிபதியவோ சனி கோச்சாரத்தில 7வது பார்வை, 10வது பார்வையில பார்க்கும் பொழுது, அந்த காலகட்டங்கள்லாம் அவங்களுக்கு ஒரு பிரச்சனை தரக்கூடிய சம்பவ காலமாக இருக்குது அப்படிங்கிறத நாம நெறைய ஹாரோஸ்கோப்ல நான் பார்த்துருக்கேன். அப்ப இது மூலியமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, ஒரு பொருளாதாரத்த குடுக்கக்கூடிய ஹாரோஸ்கோப்ல இருக்கக்கூடிய ஒரு காம்பினேஷன், இன்னொரு காம்பினேஷன் அவங்களுக்கு அ ஃப உடல் ரீதியாகவும், மன ரீதியாகவும் நெறைய பாதிப்புகள தர்றதுக்கு அந்த குறிப்பிட்ட பாவங்கள் சம்பவத்த காமிக்குது. அப்ப இவருக்கு 4ஆம் பாவம் காமிக்கிறதுனால வீடு மைனஸா இருக்கு. அப்ப அந்த வீட்ட நம்ம சேஞ்ச் பண்ணுங்க. சபாபுத்தி முடிஞ்சோனே நீங்க சேஞ்ச் பண்றதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். எப்பவுமே இந்த ராகு, கேது லக்னத்துடன் ஜீவகோளுடன் இருக்கும் பொழுது பிரச்சனை குடுத்துருது நேட்டல் சார்ட்ல. அதே ராகு, கேது புத்தி வரும் பொழுது அந்த பிரச்சனையிலிருந்து அந்த இடத்த விட்டு வெளிய போவறதுக்கு அதே பிளானட் தான் நெறைய நேரங்கள்ல சப்போர்ட் பண்ணி இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துருக்கோம். அதனால அவங்களுக்கு இந்த மாதிரியான சில செய்திகள சொல்லி மாத்த சொல்லியிருக்கோம். அது வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அமைஞ்சிருக்கு. வாஸ்துவுடன் நாடியும் அதே மாரி பாவ காம்பினேஷனும் மாணவர்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும். உங்களுடைய சந்தேகங்கள், உங்களுடைய கேள்விகள் எதா இருந்தாலும் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடலாம்.